வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்ருஷாத்மி அக்ரதுண்டாயுதமி தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்ருஷாத்மி மகாசனாயுதி தன்னோ சண்மு பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 14/9/2024 சனிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 29ஆம் நாள். இன்றைய திதி மாலை 5:05 வரை ஏகாதசி திதி, பின்பு துவாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் மாலை 5:57 வரை உத்திராட நட்சத்திரம், பின்பு திருவோண நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், பின்பு மிருகசீர்ஷ நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 9 மணிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை காலம் 6 மணிலிருந்து 7:30 மணி வரை, யமகண்டம் 1:30 மணிலிருந்து 3 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு புதிய வாய்ப்புகளையும் புதிய நட்புகளையும் புதிய உறவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். தொழில் ரீதியாக நட்பு கிடைக்கக்கூடிய காலம், தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம். இந்த நேரத்தில் நட்பின் நாயகனாக இருக்கக்கூடிய கும்பகோணம் திருபுவனையில் அருள்பாலிக்கூடிய சர்வேஸ்வரர் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. ரிஷபராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்து பல்வேறு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும், ரோகிணி நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. கணவன் மனைவி ஒற்றுமையில் சில குறைபாடுகளும், குடுக்கலாங்களில் சில குறைபாடுகளும், குடுக்கலாங்கல் பிரச்சனையால் கணவன் மனைவி ஒற்றுமையில் குறைபாடுகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரத்தில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அருள்பாலிக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சந்திராஷ்டமம் விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு பல்வேறு யோகங்கள் நடைபெற போது அற்புதமான நாளாக இருக்கு. அதே சமயத்தில் புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய உறவுகள், புதிய நட்பு, யோகசனி காலத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நல்ல மனிதர்களை சந்தித்து நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கூடிய மருதமலையில் அருள்பாலிக்கூடிய மருதாசலமூர்த்தி மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களை, கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்க. கடகராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்து புதிய வாய்ப்புகளை, புதிய உறவுகளை, திடீர் திருமணத்தை, ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடைபெறாமலே இருக்குது இந்த நேரத்தில், அது உங்களுக்கு ஜனஜாதகத்தில் சுக்கிர பகவான் நீட்சபங்க ராஜயோகம் வாங்கியிருந்தா, சனி ஏதோ ஒரு விதத்தில் வக்ர காலத்தை உங்கள் ஜாதகத்தில் செய்து கொண்டிருந்தா, இந்த சனி வக்ர காலத்தில் கண்டிப்பாக திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தணும். இந்த நேரத்தில் கொடுமுடியில் அருள்பாலிக்கக்கூடிய, ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் அருள்பாலிக்கக்கூடிய மகுடேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது திடீர் திருமணம் கைகூடும் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்களை, சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது. சிம்மராசிக்கு சின்ன சின்னதாக தொழில் வாய்ப்புகள், புதிய உறவுகள், புதிய நட்புகள், புதிதாக பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரர்கள் சிதம்பரத்தில் அருள்பாலிக்கூடிய தில்லை காளியம்மன் மனசில் நினைச்சிட்டு இன்று நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்களை, கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. கன்னிராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார், புதிய நட்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் சனீஸ்வர பகவான் வக்ர காலத்தில் இருப்பதால் முழு பலனை அடைய முடியாது என்பதை புரிந்து கொள்ளணும். இந்த நேரத்தில் குரு பகவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி காண்பதற்காக தஞ்சாவூர் திட்டை ராஜகுரு மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது. துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய நாளில் தடைகள், அலைச்சல்கள் இருப்பதால் எதையும் நிதானித்து செயல்படணும். தொலைபேசி வாயிலாக சில தகவல்களை சரியாக திட்டமிட்டு அலசி ஆலோசனை செய்துவிட்டு பயணத்தை தொடங்கணும். இல்லைன்னா பயணமானது வெற்றிகரமான பயணமாக அமையாமல் போய்விடும். விரைய செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் உளுந்தூர்பேட்டை அருகே பரிக்கலில் அருள்பாலிக்கூடிய நரசிம்மர் பெருமான மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்து பயணத்தின் மூலியமாக லாபம் அடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதே சமயத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரத்தில் இருக்கிறதால
நிதானமான பயணம், திட்டமிட்ட பயணம், முன்னெச்சரிக்கையாக பயணத்தின் மூலியமாக காரிய சித்தி ஏற்படுமா, காரியத்தில் வெற்றி ஏற்படுமா என்று கணித்துக் கொண்டு பயணத்தை மேற்கொள்ளும் போது இந்த பயணம் ஒரு வெற்றிகரமாக பயணமாக அமையும். இந்த நல்ல நாளில் நாமக்கல்லில் அருள்பாலிக்கக்கூடிய நாமகிரி தாயார் மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு சின்ன சின்னதா யோகமானது வரப்போகுது. ஏன்னா ராகு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். தனுசு ராசியை பொறுத்தவரை குரு பகவான் சாதகமா இல்லை என்றாலும் இன்றைய நாளில் 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணம் செய்கிறார். திடீர் லாபத்தை, திடீர் பொருளாதார நெருக்கடியிலிருந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய கோணியம்மன் மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்து இப்ப ராசியிலே வந்து அமர்ந்து புதிய வாய்ப்புகளை, புதிய உறவுகளை, புதிய தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் 100% 100% முழுமையான பலன்களை கொடுத்து விடுவார் என்று நம்ப வேண்டாம். அதே சமயத்தில் கிடைக்கிற வாய்ப்புகளை பெற்று பலமாக வாழ முயற்சி செய்யுங்கள். இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் சீர்காழியில் அருள்பாலிக்கக்கூடிய சட்டநாதர் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும். கும்பராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்து பல்வேறு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். முன்னேற்றமான காலம், புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய யோகமான பல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சூரியநாராயண கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய சூரிய நாராயண மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய வாய்ப்புகளை, புதிய பொருளாதார நெருக்கடிகளை தந்தாலும் புதிய யோகமான சூழல்களை உருவாக்கி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்கள் சென்னை திருவற்றியூரில் அருள்பாலிக்கக்கூடிய தியாகராஜ பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று திருவோண விரதம், சர்வ ஏகாதசி, பரிவர்த்தனா ஏகாதசி. இந்த பரிவர்த்தனா ஏகாதசி என்று சொல்வது ஏகாதசி திதியானது பரிவர்த்தனை அடைந்திருக்கக்கூடியது ஒரு அற்புதமான காலம். ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி நாளில் விரதம் மேற்கொண்டு வாழ்க்கையில் தடைகள் ஏற்படுத்தக்கூடிய புதனுடைய காரகத்துவத்தை வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான விரதம். இன்றைய நாளில் பரிவர்த்தனா ஏகாதசி நாளில் யாருக்கெல்லாம் ஜனஜாதகத்தில் புத பகவான் பரிவர்த்தனா யோகம் பெற்று இருக்கிறாரோ இல்லை பரிவர்த்தனா தோஷம் பெற்று இருக்கிறாரோ அவர்கள் பரிவர்த்தனா ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்து எம்பெருமான் 108 திவ்ய தேசங்கள் முதன்மையானது ஸ்ரீரங்க அரங்கநாத பெருமானை வழிபடும் போது அவர்கள் வாழ்க்கையில் புதாதிபதி யோகம் ஏற்பட்டு அனைத்து சுகங்களும் கிடைக்கும். புதிய ஆடை, புதிய வாய்ப்பு, புதிய தொழில் வாய்ப்பு, புதிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஏற்படும். இன்று அனைவரும் பரிவர்த்தனா ஏகாதசி தினத்தில் எம்பெருமான் ஸ்ரீரங்க அரங்கநாத பெருமானை வழிபட்டு சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.